Hi friends, welcome back to our channel. Last part உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நல்லது பார்த்து தான் பார்க்க போறோம். டாரி சாராவை கண்டுக்காம தான் பேசிட்டு இருப்பா. நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லுவா. நான் அவங்கிட்ட ஷார்ட்டா சொல்றேன்னு சாரா சொல்லுவா. சரி சொல்லுன்னு டாரி கேட்க ஆரம்பிப்பா. நாம ரெண்டு பேரும் இங்க மீட் பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வெறும் கோயின்சிடென்ட்னு சொல்லுவா. ஆமா இது நல்ல விஷயம்னு நானும் சொல்ல மாட்டேன்னு டாரி ஃப்ராங்கா பேசுவா. நான் அவங்கிட்ட ஹானஸ்டா பேசணும்னு நினைக்கிறேன். பியான் நான்னு சொல்லுவா. டாரி அதுக்குள்ளே பேச ஆரம்பிப்பா. எனக்கு ஏற்கனவே பியானோட பாட்டை பத்தி தெரியும்னு சொல்லுவா. அப்ப உனக்கு தெரியும்ட்டு நீ சொல்ல வரியான்னு சாரா கேப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல உள்ள பாஸ்ட பத்தி எனக்கு சுத்தமா கவலை கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பியானுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது சாரா. மத்தவங்களுக்கு அவன் உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவா. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது டாரி. எனக்கு எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் கிடையாது. வேணவங்கிட்ட சொல்லிருப்பான்ட்டு நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அவங்கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். உன்னோட கல்யாணத்தை நாசமாக்கணும்னு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல டாரி. நீ நானும் பொண்ணுங்க, அதனால உன்னோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவா. அப்புறம் இதுக்காக நீ இன்னும் பியான் கூடயே சுத்திட்டு இருக்கேன்னு டாரி கேப்பா. பியான் எனக்கு தொடர்ந்து கால் மெசேஜ்ன்ட்டு பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் தான் என்கிட்ட சொன்னா அவனோட அம்மா அவனுக்காக தேர்ந்தெடுத்த கல்யாணத்துல அவனுக்கு சந்தோஷம் இல்லைன்னு. நான் பியானுக்காக மட்டும்தான் அமைதியா இருக்கேன். பேசிக்கா அவன் சந்தோஷமா இருக்கணும்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவன் சந்தோஷமா இல்ல. என்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் அவன் சந்தோஷமா இருக்கான் டாரி. அதனால அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவா. நான் ஏற்கனவே என்னோட ஹஸ்பண்டோட எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டேன். அதோட நீ பேசிக்கிட்டு இருந்தன்றதாலதான் இவ்வளவு நேரம் நான் அமைதியா உட்காந்துருந்தேன். ஆனா நீ பேசுற வார்த்தைகள் எதுவுமே சரியில்லை. நீ சொல்றதுல இருந்து உன்னோட பிஹேவியர் சரியில்லைன்னு காட்டுற மாதிரி தான் இருக்கு. நீ நல்ல பொண்ணுன்றத நீ நம்புறியா? நல்ல பொண்ணுங்க யாரும் மத்தவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவா. சாரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அவளோட மூஞ்சிலே அடிச்ச மாதிரி ஆகிடும். டாரிக்கு கால் வரவும் அட்டன் பண்ணி ஹலோ நான் உள்ளதான் இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணதும் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவா. சரவல அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் நான் பேசினதை கேட்டில, அதுக்கே உன்னை நான் அப்ரிஷியேட் பண்றேன்னு வேண்டா வெறுப்பா பேசிட்டு போவா. இவ்வளவு நேரம் டாரி ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பால. அவங்க வந்ததுமே என்னாச்சு உனக்கு? உன்னோட முகம் ஏன் இப்படி இருக்கு? ஏதோ டெவில பார்த்த மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஆமா நான் உண்மையாவே டெவில பார்த்தேன், அதனாலதான் இப்படி முகத்தை வச்சிருக்கேன்னு டாரி சொல்லுவா. என்னது சாத்தானை பத்தியா? உண்மையாவா சொல்ற? சாத்தா இங்கேயா இருக்குன்னு கேட்பாங்க. சரா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கோவத்தோட போய்கிட்டு இருப்பா. நீ என்கிட்ட சும்மா தானே சொன்னேன்னு கேட்பாங்க. ஆமா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு டாரி சொல்லுவா. பட்ட பகல்லையே எதுக்காக நீ டெவில பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நைட் படுத்தா டாரிக்கு சுத்தமா தூக்கம் வராது. சாரா சொன்னது எல்லாமே திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சரி இதை பத்தி யோசிக்காம திரும்பவும் தூங்கலான்ட்டு தூங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. மறுநாள் காலையில இருந்து வெளில வந்துட்டு இருப்பா. பியான் ரெண்டு குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருப்பான். குட் மார்னிங் பியான்னு சொல்லுவா. ஹாய்ன்னு சாரா சொல்றது கேட்கும். அம்மா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. டாரிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொலவெறி ஆகிட்டு இருக்கும். டென்ஷனோட பார்த்துட்டு இருப்பா. சாரா டாரியை பார்த்து பேச ஆரம்பிப்பா. பியான் உன் கூட இருக்கும்போது சந்தோஷமாவே இல்ல டாரின்னு சொல்லுவா. இதெல்லாம் பார்க்கும்போது டாரிக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். பியானும் சாராவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. டாரியால இதெல்லாம் சுத்தமா பார்க்க முடியாது. கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவா. எங்க எல்லாரும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கத டாரியால சுத்தமா பார்க்க முடியாது. தொடர்ந்து கத்திக்கிட்டே இருப்பா. இது பார்த்தாதானே பியான் வேற டாரியை பார்த்து சிரிப்பான். இன்னும் கோவம் அதிகமாகும். இது எல்லாமே டாரிக்கு கனவா வந்திருக்கும். தூக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பா. கடவுளே என்ன மன்னிச்சிருங்க, ஏன் இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்னால இதை நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருப்பா. கற்கல்ல பியானோட ரூம்க்கு வருவா. எப்போதும் போல சாரா கூட எடுத்த போட்டோவை திருப்பி வச்சிருவா. பியான் எழுந்திருன்னு எழுப்புவா. எப்போதும் போல கண்டுக்காம தூங்கிக்கிட்டு இருப்பான். திரும்பவும் எழுப்புவா. என்ன சின்ன தூக்க கலக்கத்தோட கேட்பான். நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லுவா. வெயிட் பண்ண நம்ம அப்புறமா பேசிக்க கூடாதான்னு கேட்பான். அதெல்லாம் முடியாது, இப்பவே பேசணும்னு சொல்லுவா. சரி நான் கீழே வரேன்னு சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுதுன்னு சொல்லுவா. அதுக்கு என்னன்னு கேட்பான். நீ விடியறதுக்குள்ள ப்ரே பண்ணணும்னு சொல்லுவா. தூக்க கலக்கத்தோடய ஊன்னு சொல்லிட்டு இருப்பான். நீ பண்ணுவீல, ஏன் பண்ண மாட்டியான்னு கேட்பா. சரி பண்ற, ஒரு நிமிஷம் டைம் கொடுன்னு எழுந்து வந்துட்டு இருப்பான். காலையில டார்மியும் டாரியும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. பியான் வந்ததுமே டார்மியை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் டார்மி இன்னைக்கு நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போலியான்னு கேட்பான். இந்த வயசுல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, ரொம்ப நேரம் தூங்கினா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னைக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு மிஸ்ஸஸ் டார்மி, எனக்காக நீங்க டவுனுக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பான். என்னது டவுன்ல உள்ள சிக்கனான்னு டார்மி ஷாக் ஆயிடுவாங்க. பியான் எப்பவுமே இப்படித்தான் பேசுவான். நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும்ன்றதாலதான் உங்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு டாரி சொல்லுவா. ஓ நான் கேட்க கூடாதுன்றதாக இப்படி சொல்றியாப்பா, குட் லக்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சோ நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்பான். நம்மளோட மேரேஜ் சிச்சுவேஷனை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அதை பத்தி நீ ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா சொல்லுன்னு கேட்பான். நான் உன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்க போறேன்னு சொல்லுவா. ஓகே என்னன்ட்டு சொல்லுன்னு கேட்பான். நீ ஹஸ்பண்டா நடந்துக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. ஏற்கனவே இந்த ப்ராப்ளத்தை நம்ம செட்டில் பண்ணிட்டோன்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லுவான். நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாளைக்கு ஒன்னா இருப்போம்னு தெரியாது, ஆனா ஒன்னா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது நல்லது. நீ என்ன ஒய்ஃபா ட்ரை பண்ணும், மத்த கப்பல் மாதிரி நம்மளும் இருக்க ட்ரை பண்ணும். ஏன் நம்மளால பண்ண முடியாதா? ஆனா ஒரு விஷயத்த தவிர்த்து உனக்கு தெரியும்ட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. எனக்கு தெரியாது நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்பான். உனக்கு தெரியும்னு சொல்லுவா. எனக்கு தெரியாது நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்பான். உனக்கு தெரியும்னு திரும்பவும் சொல்லுவா. ஓ நீ அதை பத்தி சொல்ல வரியா, ரொமான்ஸை பத்தி சொல்றியான்னு கேட்பான். டார்மி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேணப்பெல்லாம் சொல்லாத, அமைதியா இருன்னு டாரி வைக்கப்பட்டு இருப்பா. அது மட்டும் நமக்குள்ள கிடையாது, மத்தபடி நாம ரெண்டு பேரும் நார்மலான கப்பலா இருக்கணும்ட்டு நீ சொல்றியான்னு கேட்பான். ஆமான்னு சொல்லுவா. அப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு
கேட்பான். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா படம் பார்க்க போகணும், ஒன்னா சாப்பிடணும், வெளிலலாம் சுத்தி பார்க்கணும். நான் உனக்கு கால் பண்ணி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். ஆஸ் ஏ வைஃபா உன்னோட நேரத்தை எடுத்துக்கிறதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்கு. அதோட தேவைப்படும் போது என்னோட நேரத்தை நீ எடுத்துக்கிறதுக்கான முழு உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொல்லுவா. ஓ, இதை பத்தி தான் சொல்லணும்ட்டு நினைச்சேன்னு கேட்பான். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவா. என்ன இன்னும் வேற இருக்கான்னு கேட்பான். என்ன நீ கார்ல கூட்டு போகணும், அதோட உன்னோட முழு கோஆபரேஷன் எனக்கு தேவைப்படுது. அப்புறம் நீ எனக்காக டைம் ஒதுக்கி என்ன பிக்கப் பண்ணணும்னு சொல்லுவா. ஓகே டீல்னு டாரி சொன்ன எல்லாத்துக்குமே பியான் ஒத்துக்குவான். அப்புறம் இன்னொன்னு இருக்குன்னு சொல்லுவா. என்ன இன்னும் இருக்கான்னு கேட்பான். பியான் நீ ப்ரே பண்ணோம்னா மசூதியில போயிட்டு தான் ப்ரே பண்ணும், ஸ்டடியில நீ ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவா. என்ன மசூதியில போயிட்டு கற்கல்ல ப்ரே பண்ண சொல்றியா? அப்பனா என்னால சரியா தூங்க முடியாதுன்னு சொல்லுவான். நீ கவலையப்படாத, நான் உன்ன கரெக்ட் டைமுக்கு எழுப்பி விட்டுறேன்னு சொல்லுவா. ஓகே அவ்வளவுதானே, இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்பான். இன்னும் ஒன்னு இருக்குன்னு சொல்லுவா. சரி சொல்லுன்னு கேட்பான். நம்மள சோதிக்கிறாளேன்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் என்னோட ஸ்டடீஸை உன் கூட ஷேர் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன், அப்பதான் இஸ்லாமை பத்தி உன்னால நிறைய லேர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவா. நான் ஒன்னும் உஸ்டாட் கிடையாதுன்னு சொல்லுவான். எனக்கு தெரியும்னு சொல்லுவா. அப்புறம் இதுக்காக நீ கேட்பான். படிக்கிறதால உன்னோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், அதோட எது சரி எது தப்புன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும்லன்னு சொல்லுவா. நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், எது சரி எது தப்புன்னு பார்த்து நடந்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். மொத்தத்துல டாரி சொன்ன எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு தான் போவான். மிஸ்ஸஸ் டார்மி நீங்க ஒளிஞ்சிருந்தது போதும், இப்ப நீங்க வெளில வரலான்னு டாரி சொல்லுவா. மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டே டார்மி வெளில வருவாங்க. சாரா ஆல்டே பக்கத்தாக வந்திருப்பா. டிராபிக் ஜாமா இருந்துச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. பரவாயில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்பான். பரவாயில்ல அதெல்லாம் எதுவும் வேணாம், முதல்ல நான் மூச்சு விட்டுக்கிறேன்னு சொல்லுவா. சரி நீ நல்லா இருக்கியான்னு கேட்பான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு கேட்பா. நான் இப்ப பெட்டரா இருக்கேன்னு சொல்லுவான். என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்பா. அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்பா. நீ இன்னமும் பியான் கூட தான் இருக்கியான்னு கேட்பான். சாரோட முகம் மாற ஆரம்பிக்கும். இது உனக்கு தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. ஆமா நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்லுவான். அப்ப நீ இதை விட்டு தூரமா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவா. அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். நீ இதே மாதிரிலாம் பேசுறத கேட்கும் போது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லுவா. எனக்கு எல்லாம் தெரியும், மறந்துடாத சாரா, நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவான். அப்ப நான் உனக்கு நன்றி கடன் செலுத்தணும்ட்டு நீ நினைக்கிறியா? எங்க 2 பேரையும் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணதால இப்ப நீ ஜட்ஜ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கியான்னு கேட்பா. நீங்க 2 பேரும் பெட்டரா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவான். ஆல்டி இது நீ பேசுறதுக்கான இடம் கிடையாதுன்னு சொல்லுவா. சாரா பேசுறதெல்லாம் கேட்டு ஆல்டிக்கு கஷ்டமா இருந்தாலும் சாரா நீ பியானை விட்டுருன்னு சொல்லுவான். முடியாது ஆல்டி, நீ என்ன வர சொன்னதுக்கு காரணம் நம்ம 2 பேரும் பேசலாம், காலேஜ்ல நடந்ததை பத்தி எல்லாம் பேசலான்ட்டு தான் நீ கூப்பிட்டு பண்ணு நினைச்சேன். அதை தவிர நான் வேற எதுவும் யோசிக்கல. போலீஸ் மாதிரி நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கதை என்னால நம்பவே முடியல. குட் ஒர்க், இதுக்கு அப்புறம் என்ன மீட் பண்ணலான்ட்டு நினைச்சு கூட பார்க்காதன்னு சொல்லிட்டு போயிடுவா. டாரி கற்கல்ல பியானை எழுப்பலான்னு அவனோட ரூம்க்கு வருவா. எப்போதும் போல போட்டோவை திருப்பி வச்சிருவா. பியானோட பேரை சொல்லி எழுப்பிட்டு இருப்பா. அவன் பாட்டுக்கு கண்டுக்காம எப்போதும் போல தூங்கிட்டு இருப்பான். பாசமா அவனோட தலையில கைய வச்சு அவனையும் பார்த்துக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலே பியான் எழுந்துருவான். அப்படியே சமாளிச்சுட்டு பேச ஆரம்பிப்பா. எழுந்துரு, ப்ரே பண்றதுக்கான நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. டாரி நான் ஏன் முடிச்சுட்டேன்னு கேட்பான். நான் அவனை எழுப்புறதுக்காக தான் வந்தேன், ப்ரேயரும் ஸ்டடியும் பண்ணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நேத்து நம்ம இதை பத்தி பேசணுமேன்னு சொல்லுவா. அப்ப உனக்கு வேணும்ன்றதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணோம், மத்தபடி ஒன்னா தூங்க கூடாது அப்படித்தானேன்னு கேட்பான். நீ இன்னும் டயர்டா இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு பாப்பா. டாரியோட கையை பிடிச்சிட்டு எதுக்காக நீ போறேன்னு கேட்பான். உனக்கு தான் தெரியல, நான் போயிட்டு கிளம்பணும், அதனாலதான் போறேன்னு சொல்லுவா. டாரியை பிடிச்சிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ எதுவும் கோவப்படாதுன்னு சொல்லுவான். நான் ஒன்னும் கோவப்படலன்னு சொல்லுவா. பாரு உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ கோவப்படுறேன்னு. சரி பாப்போம், வேக்கா ஸ்மைல் பண்ண சொல்ல நார்மலா ஸ்மைல் பண்ண, உன்னால பண்ண முடியும். இப்படிதான் ஸ்மைல் பண்ணும், கல்யாண பொண்ணு மாதிரி பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லுவான். பியான் டீஸ் பண்றதெல்லாம் கேட்டு டாரிக்கு வெக்கமா வந்துகிட்டு இருக்கோம். சரி சரி எழுந்துரு கிளம்புன்னு சொல்லுவா. சரி சரி நான் எழுந்திருக்கிறேன்னு சொல்லி உட்காந்துருப்பான். டாரிக்கு கடுப்பாயிடும். சீக்கிரமா எழுந்துருன்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் மசூதியில ஸ்டடியில இருப்பாங்க. ஸ்டடியில என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம அல்லாவோட விதியை நம்பணும், சில விஷயங்கள் நமக்கு சரியானதுன்னு தோணும், ஆனா அல்லாஹ் அது நம்மளுக்கு சரியானதுன்னு நினைக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைக்கிறான், ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற ஒரு பொண்ணு. அவனோட சாய்ஸ் ஏவா இருக்கும், ஆனா விதிப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற ஒரு பொண்ணா இருக்கும். கடைசியா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு பி. அல்லாஹ் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு, விதிப்படி அந்த பையன் அந்த பொண்ணு கூட தான் இருக்கணும்னு. அவனுக்கு எது பெஸ்டா இருக்கும்னு அல்லாவுக்கு நல்லா தெரியும், அதனால அவன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாரு. பியானோட வாழ்க்கையிலயும் இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அதனால டாரிய திரும்பி பார்ப்பான். உனக்காக தான் சொல்றாங்கன்ற மாதிரி டாரி ரியாக்ஷன் கொடுப்பா. அல்லாஹ் அவனோட விதியா பாக்குறத பி கூட இருந்தா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு இது பிடிக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதே சமயத்துல நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் இந்த உலகத்திலே பெஸ்ட்னு நினைப்போம். அதோட வாய்ப்பு இருக்கு, நமக்கு வேணுங்கிற விஷயத்தை தேடி நம்ம சேஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். எல்லாமே அல்லாவோட விருப்பப்படி தான் நடக்கும். அதனால நம்ம சேஸ் பண்ணி போற விஷயம் நமக்கு பாசிட்டிவா இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விதிப்படி அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதே மாதிரியே நாம நம்மளோட வாழ்க்கைய சிம்பிளா வாழணும், அதோட நாம அவங்க கூட சின்சியரா வாழணும்னு சொல்லுவாரு. பியான் இவர் சொல்றதெல்லாம் கேட்டு நம்மளோட ஆப்ஷன் பி டாரியா இருப்பாளோன்ட்டு பாப்பான். டாரி பியானை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பா. நாம அவங்க கூட நல்லபடியா வாழ்ந்தா மட்டும்தான் அல்லாஹ் நம்மளோட மனசுக்கு அமைதியை கொடுப்பாருன்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பியானோட ஷர்ட்ல உள்ள பட்டன் கையிட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. பியான் அதுக்கப்புறம் தான் பாப்பான் டாரி அவனுக்கு போட்டு விடுவா. தண்ணி குடிக்கலான்ட்டு பாப்பா. பியான் டாரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான்.
இப்ப இவங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள பாண்டிங் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிரு. ஊட்டி விடுன்னு ரியாக்ஷன் கொடுப்பான். டாரி உண்மையாவே ஊட்டி விட்டு வந்துருவா. வியான் டாரியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நார்மல் கப்பல் மாதிரி ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்தாச்சு. வியானா சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வெளில வந்துட்டு இருப்பா. இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, இல்லைன்னா நான் சீக்கிரமாவே வந்துருவேன்னு சொல்லுவா. ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். சென்ட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கையில எப்போதும் கிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி கிஸ் பண்ணிட்டு இரு நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பா. வியானுக்கு டாரி பண்றதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வந்துகிட்டு இருக்கும். சிரிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீ சாப்பாடை மறந்துட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுப்பா. தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். டாரியை பொறுத்த வரைக்கும் இது ஃபேக்கான மேரேஜ் கிடையாது, உண்மையான மேரேஜ் தான். இதை எப்படியாவது பியானுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பியான் எப்போதும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போவான் இல்லையா, இந்த முறை டாரியாவும் கூட கூட்டு வந்திருப்பான். பியான் ஜெயிச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பா. பியானும் டாரிய பக்கத்தாக வருவான். முகமெல்லாம் வேர்த்திருக்கு பாருன்னு தொடச்சு விடுவா. 2 பேருக்கும் நடுவில் உள்ள பாண்டிங் இன்னும் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆரம்பத்தெல்லாம் ஷாப்பிங் போனா டென்ஷன் ஆவான். இப்பெல்லாம் டென்ஷன் ஆகிறதே கிடையாது. கூலா ஷாப்பிங் பண்ணிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. பியான் போன் பார்த்துக்கிட்டு இருப்பான். டாரி அவளோட போன்ல இருந்து ஒரு வீடியோவை காட்டிக்கிட்டு இருப்பா. அந்த வீடியோல என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு குரான்ல என்ன சொல்லி இருக்குன்றத பத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. பியான் அந்த வீடியோ பக்கத்துக்கு தயாராவே இருக்க மாட்டான். டாரி பாட்டுக்கு காட்டிக்கிட்டே இருப்பா. கிளம்பி போயிடுவான். பியான் போனாலும் டாரி எதுவும் சொல்ல மாட்டா. அதுக்கு காரணம் டார்மி அவனை மிரட்டி திரும்பவும் வந்து உட்கார வைப்பாங்க. ஒன்று கூட்டிட்டாங்க, 2 பேரும் ஒன்று கூட்டிட்டாங்க, நம்மளை கண்டிப்பாக விட மாட்டாங்கன்னு உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவான். நார்மலாக சொன்னேன், நீ கேட்கல, இப்போ மிரட்டி சொல்ல வேண்டியது இருக்குன்ற மாதிரி தான் டாரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. இது பார்த்ததுன்னு டார்மியை பக்கத்திலே நிற்க வச்சுட்டு போயிருப்பா. ஒரு வேளை இவன் வீடியோ பக்கமாக எஸ்கேப் ஆயிட்டானா என்ன பண்ணுறது, அதனால இப்படிலாம் பண்ணிட்டு போவா. டார்மியாவும் சும்மா சொல்லக்கூடாது, பியான் வீடியோவை ஒழுங்காக பார்க்குறான் நான் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பியான் டாரியை விட்டு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருப்பான். டாரி ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டே வந்து பியானை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. பியான் திரும்பவும் டாரியை விட ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருவான். டாரி துரத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பா. அப்படியே ரோட் சைடு உள்ள கடையில 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. டாரியோட வீட்டுல சாப்பாடு பற்றும். பியான் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். கேரிங்கா தொடச்சு விட்டுட்டு இருப்பான். பியான் தன்னை நினைச்சு கேர் பண்றான்றத நினைக்கும் போது டாரிக்கு சந்தோஷமா இருக்கும். டாரி கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருப்பா. தேங்காய் பாலோட பிலாசபியை பத்தி உங்கள யாருக்காவது தெரியுமான்னு கேப்பா. மேக்சிமம் எல்லாருமே எனக்கு தெரியாதுன்னு தான் தலையாட்டுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிலாசபில இதுவும் ஒண்ணு. தேங்காய் பால் சாதாரணமா கிடைச்சிருறது இல்ல, அதுக்கும் பின்னாடி மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஆரம்பத்துல மரத்துல இருந்து தேங்காய் விடும், அதுக்கப்புறம் அது மேல உள்ள மட்டைய உரிச்சு எடுக்கணும். அடுத்து ஓட்டை உடைச்சு உள்ள இருக்கிற தேங்காயை எடுக்கணும். திருவண்ண தேங்காயில இருந்து பால் எடுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு இதுல இருந்து பெனிஃபிட் கிடைக்காது. நாம அதை குக் பண்ணி பேச்சரை பண்ணணும். அதுக்கப்புறம் நாம இந்த தேங்காய் பாலை கறி செய்யறதுக்கு, சிக்கன் செய்யறதுக்கு, ரெண்டங் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளும் அதே மாதிரிதான். நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைச்சோம்னா நமக்குள்ள உள்ள திறமைய வெளில கொண்டு வரணும். ஆனா இதை நம்ம பண்ணும்போது எக்கச்சக்க டிமாண்ட் நமக்குள்ளேயே வரும். இந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்குள்ள நமக்கு நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. அல்லாஹ் ஒன்னும் நம்மள வெறுக்கல, ஆனா அல்லாஹ் நம்ம மேல அதிகமான அன்பு வச்சிருக்காரு. நம்ம அல்லாஹ் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு. தேங்காய் பால் எப்படி உலகத்துக்கு பெனிஃபிட்ட கொடுக்குதோ அதே மாதிரியே நம்மளும் இருக்கணும்ட்டு தான் அவரு நினைக்கிறாருன்னு சொல்லுவா. எல்லாரும் டாரியை பாராட்டி கிளாப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்டியும் இங்க இருப்பான். எமி பேச ஆரம்பிப்பா. தேங்க்யூ சோ மச் மிஸ்ஸஸ் டாரி, உங்களோட ஸ்பீச்சுக்காகவும் உங்களோட நாலேஜ்காகவும் எல்லாரும் இன்னொரு முறை கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லுவா. டாரியோட கம்பெனியோட பேரு குயின் சாண்ட்விச். டாரியோட கம்பெனி ரொம்ப ஃபேமஸ், அதனாலதான் கான்ஃபரன்ஸ்ல பேசுற அளவுக்கு அவளை கூப்பிட்டுருப்பாங்க. ஆல்டி வந்து பேசுவான். மேம் இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்லுவான். எதுக்காக நீ மேம்னு கூப்பிட்டு இருக்க, டாரின்னு கூப்பிட்டாலே போதும், உன் கூட யாரு வந்திருக்கான்னு கேப்பா. யாரும் இல்ல, நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன்னு சொல்லுவான். நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு அவகிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும் டாரி சொல்லுவா. அப்படி பண்ணா நல்லா தான் இருக்கும், ஆனா அவ வேற ஒருத்தவங்க கூட இருக்கான்னு சொல்லுவான். உண்மையாவா சொல்றேன்னு டாரி ஷாக் ஆயிட்டு இருப்பா. அவங்க 2 பேருக்கும் நடுவுல தேர்ட் வீலா போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான். எமி வந்து பேச ஆரம்பிப்பா. என்னோட பேரு எமி, எங்களோட பிசினஸ்க்கு நான் ஒரு முக்கிய காரணம், இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. ஓவரா பேசிட்டு இருக்காத, நார்மலா பேசுன்னு டாரி சொல்லுவா. என்னோட பேரு ஆல்டி, நான் பியானோட கசின்னு கை கொடுப்பான். கை கொடுக்கலான்ட்டு வருவா. யோசிச்சுட்டு நீ சிங்கிளான்னு கேப்பா. என்ன சொல்ற புரியலையான்னு கேப்பா. நீ மட்டும் தான் வந்திருக்கியான்னு கேப்பா. ஆமான்னு சொல்லுவான். ஓ இவன் தனியா வந்திருக்கானு சொல்லிட்டு இருப்பா. டாரி ரொம்ப கிரேட், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கத்தாக தான் வந்திருக்கேன், நான் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லுவான். ஓ அப்படியா நிஷாக்காவா, என்னாச்சுன்னு கேட்பான். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க சீரியஸா கத்துக்கணும்னு நினைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவா. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கிளாடா ஃபீல் ஆகுது. உனக்கு தான் தெரியும்ல, நம்ம கஷ்டப்படும் போது நம்மளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். நான் என்ன சொல்றேன் எனக்கு புரியலைன்னு டாரி கேப்பா. நீயும் பியானும் நல்லபடியா இருக்கணும், அதை மட்டும் தான் நான் நினைக்கிறேன்னு ஆல்டி சொல்லுவான். ஆல்டி இப்பெல்லாம் பேசுறதை கேட்டு எமி இம்ப்ரெஸ் ஆகிடுவா. நீ ஒரு பர்ஃபெக்டான பையன்
பையனா இருக்க, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கன்னு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா. எமி கொஞ்சமாவது ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு வேலை இருக்குல்ல போயிட்டு பாருன்னு டாரி அனுப்பிவிடுவா. ஆமாமா எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு என்னோட வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு எமி போயிடுவா. ஆல்ரெடி மன்னிச்சிரு, எமி எப்பவுமே இப்படித்தான், அவன் மாறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு டாரி சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எமி ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு ஆல்ரெடி சொல்லுவான். அவன் அவனோட பிசினஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேப்பா. அதுக்கு தான் நீ தேவைப்படுறன்னு சொல்லுவான். என்ன நான் தேவைப்படுறேன்னு கேப்பா. அம்மா மென்டரா நீ தேவைப்படுறன்னு சொல்லுவான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, எக்ஸ்பர்ட்டான ஒரு மென்டர் கிட்ட நீ கத்துக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவா. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லார விடையும் நீ பெட்டர்னு சொல்லுவான். அதுக்குள்ளே பியான் வந்துடும். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்க்கும்போது பியானுக்கு ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டாரியோட கையை பிடிச்சிட்டு வா போலான்னு சொல்லுவான். இரு நான் என்னோட பர்ஸ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பா. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இதை பத்தி தான் கேட்பான். எதுக்காக ஆல்ரெடி அங்க வந்தான்னு கேட்பான். இதோட 2 முறை ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்கான்னு சொல்லுவா. எதுக்காகன்னு கேட்பான். ஒர்க் ஷாப்பா யாரு வேணாலும் பார்க்கலாமேன்னு சொல்லுவா. அது எனக்கு தெரியும், அடிக்கடி அவன் கிட்ட பேசுவியான்னு கேட்பான். எப்பயாதுன்னு சொல்லுவா. அவன் உனக்கு மெசேஜ் அனுப்புவானான்னு கேட்பான். ஒரு முறை மெசேஜ் பண்ணான்னு சொல்லுவோம். நீ அவனுக்கு ரிப்ளை பண்ணியான்னு கேட்பான். ஆமா நான் ரிப்ளை பண்ண, அவன் உன்னோட கசின்ல, அதனாலதான் ரிப்ளை பண்ணன்னு சொல்லுவா. நீ அவன்கிட்ட இதே மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். எதுக்காக நான் பேசக்கூடாதுன்னு சொல்லு கேப்பா. நீ என்ன தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவான். அப்ப நீ எதுவும் சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவா. எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் போதுமானு சொல்லிட்டு இருப்பான். நீ என் மேல கொஞ்சம் ஜெலஸ் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவா. என்ன நான் ஜெலஸ் ஆகுறேனா? அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். நீ ஜெலஸ் ஆகுறன்னு தான் சொல்லுவா. இது பைத்தியக்காரத்தானு சொல்லுவான். ஆனா அப்பட்டமா தெரியும் பியான் ஜெலஸ் ஆகுறான்னு. உண்மையாவே நீ ஜெலஸ் ஆகுறதான்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல ஆல்ரெடி பியானோட வீட்டுக்கு வந்திருப்பான். பியான் இருக்கானான்னு டார்மி கிட்ட கேட்பான். பியான் இல்லைன்னு டார்மி சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே டாரி வந்து பேச ஆரம்பிப்பா. ஆல்ரெடி என்ன நீ வீட்டுக்கு வந்திருக்க, சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லுவா. நான் ஆன்ட்டி யாஸ்மினோட வீட்டுக்கு போயிருந்தா அவங்க உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. மன்னிச்சிரு, பியான் வீட்டுல இருக்கானான்னு நான் முதல்லயே செக் பண்ணிட்டு வந்திருக்கணும்னு சொல்லுவான். பியானோட அம்மா தான் அனுப்பிட்டு இருப்பாங்க. டாரிக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா எனக்கு நல்ல ஃபேப்ரிக் அனுப்பிட்டு இருக்காங்க, உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. அம்மா ஆல்ரெடி இப்பதான் என்கிட்ட ஃபேப்ரிக் கொடுத்தா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே உள்ள கூட்டு போவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் வந்து ரென்னு சொல்லிட்டு டாரி உள்ள போயிடுவா. டார்மி ஆல்ரெடிக்கு பஜ்ஜிலாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. இப்பதான் செஞ்சது, ஹேண்ட்ஸம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துல வீட்டை விட்டு கிளம்பிடுவான். இதை கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்லுவா. பரவாயில்ல, அதனால எந்த ஒரு விஷயம் இல்ல, ஓகே நான் கிளம்புறேன். பியான் கிட்ட நான் ஹலோ சொன்னேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு போவான். அதே நேரம் பியானும் வீட்டுக்கு வந்துடுவான். ஆல்ரெடி கை கொடுப்பான். பியான் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஷேக்கன் கொடுப்பான். நான் இப்ப போயாகணும்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவான். என்ன இன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டேன்னு கேப்பா. நான் வீட்டுல இருக்கணும்ட்டு நீ நினைப்பன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவான். அம்மா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நீ எப்ப வீட்டுல இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். தண்ணி வேணுமா குடிக்கிறியான்னு கேப்பா. பியான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். நான் ஆல்ரெடி பத்தி பேசணும்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லுவான். ஆல்ரெடி என்கிட்ட ஒன்னு கொடுக்கறதுக்காக வந்தான். உன்னோட அம்மா ஃபேப்ரிக் அனுப்பி விட்டு இருந்தாங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தான்னு சொல்லுவா. என்னோட அம்மா ஏன் என்கிட்ட கொடுத்து அனுப்பலன்னு கேட்பான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. எத்தனை மணிக்கு அவன் வந்தான்னு கேட்பா. ரொம்ப நேரம்லாம் ஆகல, கொஞ்ச நேரம் முன்னாலதான் வந்தான்னு சொல்லுவா. பஜ்ஜியை பார்த்துட்டு இதை நீ அவனுக்காக செஞ்சியான்னு கேட்பான். ஓ இதுவா, மிஸ்ஸஸ் ராமி செஞ்சாங்க, ரொம்ப அமேசிங்கா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவா. ஆல்ரெடி இங்க அடிக்கடி வருவானான்னு கேட்பான். இந்த ஒரு முறை மட்டும் தான் வந்தான்னு சொல்லுவா. அவ்வளவுதானான்னு கேட்பான். நீ என்ன சொல்ல வரன்னு கேட்பா. நான் இப்படா வீட்டை விட்டு வெளில போவேன்னு வெயிட் பண்ணி இதே மாதிரி ஒரு பையனை வீட்டுக்கு வர வச்சிருக்கியான்னு கேட்பான். டாரிக்கு கோவம் அதிகமாயிடும். ரூமுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து பேச ஆரம்பிப்பா. நீ அந்த பொண்ணை நம்மளோட வீட்டுல மீட் பண்ணன்றத என்னால இன்னமும் நம்ப முடியல. ஆனா நான் ஒன்ன மாதிரியும் கிடையாது, அந்த பொண்ணு மாதிரியும் கிடையாது. நான் எப்பவுமே கேவலமான விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பியானோட அம்மா கொடுத்த கிஃப்டை இவங்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவா. அம்மா கொடுத்த கிஃப்டையும் பார்ப்பான். கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோன்னு இப்பதான் ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கும். வார்த்தையால டாரியோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இப்ப அவகிட்ட பேசத்துக வருவான். டாரிக்கும் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு டாரின்னு கூப்பிட்டுட்டு இருப்பான். டாரி சுத்தமா கண்டுக்க மாட்டா, கோவத்தோட உட்காந்துருப்பா. இன்னைக்கு நைட் ஏதாவது பிளான் வச்சிருக்கியான்னு கேட்பான். இல்ல ஏன் கேக்குறேன்னு கேட்பா. நம்ம வெளில போகலான்னு சொல்லுவான். வேணான்னு சொல்லுவா. படம் பார்க்க இல்லைன்னா வேற எங்கேயாவது உன் விருப்பப்படி போகலான்னு சொல்லுவான். எனக்கு சுத்தமா போறதுக்கான விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. நம்ம 2 பேரும் இது வரைக்கும் படம் பார்க்க ஒன்னா போனது இல்லையில, பிளீஸ்ன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம அப்புறமா பார்க்கலான்னு சொல்லுவா. நம்ம இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்டும் சமாதானம் ஆகலையேன்னு பியானுக்கு கஷ்டமா இருக்கும். நைட் டாரியோட ரூம்க்கு வெளில வந்து கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். கதவை திறந்ததும் டாரி நீ இன்னும் ரெடி ஆகலையா, சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்லுவான். என்னாச்சு, நான் ரெடி ஆக வேண்டியது இருக்கான்னு கேட்பா. டாரி சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வா, நான் உனக்காக வெளில வெயிட் பண்றேன்னு சொல்லுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாரி ரெடி ஆகி வருவா. நம்ம படம் பார்க்க போறோம்னு சொன்னியேன்னு கேட்பா. அம்மா இங்கதான் டிவில பார்க்க போறோம்னு சொல்லுவான். என்னது இங்கேயே பார்க்க போறோமான்னு கேட்பா. உனக்கு தான் வீட்டுல இருக்கிறது பிடிக்கும்ல, அதனாலதான் வீட்லயே படத்தை பார்க்கலான்னு சொல்லுவான். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாகி வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவா. பரவாயில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, உண்மையான டேட்டிங் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்க, அழகா இருக்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். வேன் சொன்னதை கேட்டு டாரிக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். நீ என்ன படம் பார்க்கலான்ட்டு செலக்ட் பண்ணிட்டியான்னு கேட்பா. செலக்ட் பண்ணிட்டு ரொமான்டிக் காமெடி மூவின்னு சொல்லுவான்.
2 பேரும் சேர்ந்து படம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. படத்துல என்ன சீன் போய்கிட்டு இருக்கும்னா, ஹீரோக்கு ஹீரோயினுக்கு நடுவுல சண்டை போய்கிட்டு இருக்கும். என்னை விட்டு தூரமா போ, இதுக்கப்புறமேட்டுக்கு உன் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லுவா. வேன் டாரி கிட்ட படத்தை பத்தி கொஸ்டின் கேட்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறியான்னு கேட்பான். டாரி நம்மள மாதிரி போல என்ன நடந்தாலும் சரி கடைசியா ஹாப்பி எண்டிங் தான், ஏன்னா இது படம் தானே, அதனால ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லுவா. படம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா இடையில ரொமான்டிக் சீன் வந்துடும். டாரி எல்லாத்துக்கும் மேல பார்க்க முடியாது, கண்ணை முடிப்பா. வேன் பாட்டுக்கு படத்தை பார்த்துட்டு இருப்பான். டாரி கண்ணை முடிட்டு இருக்கதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு, இதுக்கு முன்னாடி நீ கிஸ் பண்ணதே இல்லையான்னு கேட்பான். என்ன சொன்ன, திரும்பவும் கேளுன்னு சொல்லுவா. உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். நான் அதை பத்திலாம் பேச மாட்டேன்னு சொல்லுவா. நீ பண்ணிருக்கியா இல்லையான்னு கேட்பான். பியான் போது நிறுத்துன்னு சொல்லுவா. நான் கிட்ட சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்கறேன், நீ பண்ணிருக்கியா இல்லையான்னு கேட்பான். நான் இதுக்கு மேல படம் பார்க்க விரும்பல, நான் போறேன்னு சொல்லுவா. இருன்னு கையை பிடிச்சு உட்கார வச்சுட்டு கையவாது பிடிச்சிருக்கியான்னு கேட்பான். இல்லன்னு தலையாட்டுவா. அப்ப என்னோட அப்பாவோட பர்த்டே அப்ப நாம 2 பேரும் நடிச்சோமே கையை கொத்துக்கிட்டு, அதுதான் முதல் முறை நீ கையை பிடிச்சதான்னு கேட்பான். நம்ம ஒன்னும் நடிக்கல, நம்ம 2 பேருக்கும் உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. நீ உண்மையாவே ரொம்ப அப்புறாணி புள்ளியா இருந்திருக்கன்னு சொல்லுவான். வேணா ஹைஸ்கூல் படிக்கும் போது ஹிஜாப் போட ஆரம்பிச்சேன். ஹிஜாப் போட்டிருக்கும் போது டேட் பண்றது சரியா இருக்காது, அதோட ஒருத்தவங்க கூட க்ளோஸ் ஆகிறது, கிஸ் பண்றது அதெல்லாம் லீகல் கிடையாதுன்னு சொல்லுவா. வேன் டாரியோட கையை பிடிச்சுக்கிட்டு அவளே பாத்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி நீ கிஸ் பண்ணிருப்பா தானே, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவா. உன்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்பான். ஒன்னும் இல்ல, நான் என்னோட ரூம்க்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. டாரின்னு கூப்பிடுவான். கண்டுக்காம போயிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாரியோட ரூம்க்கு வெளில என்ன கதவு தட்டிட்டு இருப்பான். டாரி வெளில வந்ததும் அவளோட கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருப்பான். மேரேஜ் ஆனதுல இருந்து நிறைய முறை நீ மாடிக்கு வரவே கூடாதுன்னு வான் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப கையை பிடிச்சு அவனே கூட்டு போயிட்டு இருப்பான். நீங்க நோட் பண்ணிப்பீங்களான்னு தெரியல, பியானோட ரூம்க்கு வெளில யூ வில் நெவர் வால்க் அலோன்னு போட்டிருக்கும். அந்த சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி இப்பதான் 2 பேரும் கையை பிடிச்சு ஒன்னா நடந்து வருவாங்க. வியான் டாரிய ரூம்குள்ள கூட்டு போவான். இதோட இந்த சீன் கட் ஆகும். 2 பேருக்கு நடுவில் ரொமான்ஸ் முடிஞ்சிச்சு. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. உனக்கு பசிக்குதா, நான் உனக்காக செஃப்பா இருக்குன்னு சொல்லுவான். இது பெஸ்டான ஐடியாவா இருக்குமான்னு கேட்பா. ஆமா, நான் சீரியஸா தான் சொல்றேன், சமைச்சு தரேன்னு சொல்லுவான். நூடுல்ஸ் தான் சமைச்சு கொடுத்துருப்பான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா, இது பியானோட ஸ்பெஷல் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவான். நல்லா இருக்கு, கிரேட்டா இருக்குன்னு சொல்லுவா. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் டாரி, நான் மன்னிச்சிரு, உன்னை பத்தியும் ஆல்டியை பத்தியும் நான் முட்டாள்தனமா பேசிட்டேன்னு சொல்லுவான். டாரி இந்த ஒரு பதிலும் சொல்லாம ஊன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கிஸ் பண்ணதுக்கும் என்ன மன்னிச்சிரு, என்னோட பாஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை தானே, நான் ஒன்னும் தூய்மையானவன் கிடையாது, உன்ன மாதிரி சுத்தமா கிடையாதுன்னு சொல்லுவான். தூய்மையானவங்க எல்லாம் மட்டும்தான் இந்த உலகத்துல, அவரை தவிர வேற யாரும் தூய்மையானவங்க இல்லைன்னு சொல்லுவா. அம்மா நீ சொன்னது சரிதான், நான் உன்ன மாதிரி இருக்க ட்ரை பண்ணுன்ட்டு நினைக்கிறேன் டாரி, நீ என்ன மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்காக ஒன்னு சொல்லுவான். டாரி பேசலான்ட்டு வருவா. அதுக்குள்ளேயே சாரா கிட்ட இருந்து பியானுக்கு கால் வரும். போன்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை பார்க்கவும் டாரிக்கு கடுப்பாயிடும். அது முக்கியமான காலா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னால புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு இப்ப பழகிடுச்சுன்னு சொல்லுவா. பியான் கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிப்பான். கொஞ்ச நேரத்துல பதட்டம் ஆயிடுவான். என்ன சொல்றீங்கன்னு ஷாக் ஆயிட்டு பேசிட்டு இருப்பான். டாரி என்னாச்சுன்னு கேப்பா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். டாரிக்கு பதட்டமா இருக்கும். நெக்ஸ்ட் 2 பேரும் சரவ பக்கத்தாக கார்ல செம்ம ஃபர்ஸ்டா போய்கிட்டு இருப்பாங்க. வேனோட முகத்துல பதட்டம் தெரியும். டாரிக்கு இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஒய்ஃப் பக்கத்துல இருக்கும்போது ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை நினைச்சு பதட்டப்பட்டா எந்த ஒய்ஃபுக்குமே கஷ்டமா தானே இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் சாராவோட பேரை சொல்லி எந்த ரூம்னு கேட்டுட்டு போயிடுவான். தான் கூட வந்த ஒய்ஃபை சுத்தமா மறந்துட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். ஒன்னு கூட கூட்டு போகணும், இல்லைன்னா வெயிட் பண்ணனாவது சொல்லிட்டு போகணும். ஆனா தான் கூட தன்னோட ஒய்ஃப் வந்தான்ற நினைப்பே இல்லாம அவன் பாட்டுக்கு போயிருப்பான். டாரிக்கு கஷ்டமா இருக்கும். வெளில தனியா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆல்டி இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். டாரியை பார்த்துட்டு கூப்பிடுவான். ஆல்டி நீ எதுக்காக வந்தேன்னு கேப்பா. நான் என்னோட ஃப்ரெண்டை பக்கத்துக்காக வந்தேன்னு சொல்லுவான். சாராவான்னு கேப்பா. உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்பான். நான் பியான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவா. வா நம்ம 2 பேரும் உள்ள போகலான்னு சொல்லுவான். வேணா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவா. டாரி நீ அவனோட ஒய்ஃப்னு சொல்லுவான். அப்பதான் டாரிக்கு ரியலைஸ் ஆகும். சரி போவோன்ட்டு கிளம்புவா. உள்ள போனா என்னாச்சு சாரா, நான் நர்ஸை கூப்பிடுவான்னு பியான் சொல்லுவான். பியான் சாராவை நினைச்சு கேர் பண்றதை பார்க்கும்போது டாரிக்கு கஷ்டமா இருக்கும். சாரா டாரியை பார்த்ததுமே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. பியான் சொல்லு, நீ என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன்னு கேப்பா. பியான் சாராவுக்கு தட்டி கொடுத்துக்கிட்டே நீ எதுவும் கவலைப்படாத, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவான். ஏற்கனவே அரை மனசோட நின்றுட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் ஹக் பண்ற பார்த்து மொத்தமா மனசொடைஞ்சு போயிடும். இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாதுன்ற மாதிரி கிளம்பி போயிடுவா. பியான் மறுநாள் காலையில தான் வீட்டுக்கு வருவான். டாரியோட லக்கேஜை பார்த்ததும் என்னாச்சுன்னு கேட்பான். நான் போறேன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்பான். நீ இல்லாம நான் மட்டும் எங்கேயாவது போறேன்னு சொல்லுவா. எவ்வளவு நாளைக்கு நீ போற டாரின்னு கேட்பான். சில விஷயங்களை யோசிக்கிறதுக்காக நீ எனக்கு டைம் கொடுக்கணும். நான் நம்மளோட மேரேஜ் சிச்சுவேஷனை பத்தி நான் யோசிக்கணும். என்னால இதுக்கும் மேலேயும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. உண்மையாவே என்னால முடியல. என்னால இதுக்கும் மேல முடியாது. நீ வீட்டுக்கு வருவியா வரமாட்டியான்னு உன்னை நினைச்சு கவலைப்பட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. டாரி சாரா தனியா இருக்கா, அவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லுவான். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னோட இதயத்துல சின்ன ரூம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால இப்படி ஜெயிக்க முடியும் பியான், நீ தான் என்ன ஜெயிக்க விடவே மாட்டியே. நானும் தனியா இருப்பேன்னு நீ யோசிச்சிருப்பன்ட்டு நான் நினைச்சேன். ஆனா எப்பவும் சாரா மட்டும்தான் முதல்ல வரா. ஒருவேளை இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த ஒரு ஹோப்
ஹோப்பும் இல்லைன்னு நான் ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லுவா. டாரி நான் சொல்றதை கேளுன்னு பியான் பேச ட்ரை பண்ணுவான். ஆனா இதுல கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, உன்னை என்னால வெறுக்க முடியல. ஏன்னா நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல. இது எப்ப நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நம்மளோட கல்யாணத்தப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தப்பியா இல்ல நீ என்னோட கைய பிடிச்சப்பியான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு மூமெண்ட்ல எனக்கே தெரியாம உன் மேல எனக்கு காதல் வந்துச்சு. நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு உன் கூடவே இருக்கணும்ட்டு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் சரிப்பட்டே வராதுன்னு சொல்லுவா. டாரின்னு கையை பிடிக்கலான்ட்டு வருவான், கையை எடுத்து விட்டுருவா. டாரி ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்னு கெஞ்சிட்டு இருப்பான். இப்ப கூட டாரி பொறுமையா ஒரே ஒரு கேள்விதான் கேட்பா, சாராவை விட்டுட்டு உன்னால வர முடியுமான்னு கேட்பா. வேன் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு போயிடுவா. டாரின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான், கண்டுக்காம விட்டு போயிடுவா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 4வது எபிசோட என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போகணும்ட்டு தான் நினைச்சேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி காலையில சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒருவேளை நான் காலையில ரெக்கார்ட் பண்ணனா டாக்ஸோட சவுண்ட் வெஹிக்கிளோட சவுண்ட் அதிகமா கேட்கும். இதனால தொடர்ந்து 3 நாள் சரியான நேரத்துக்கு தூங்காம விட்டுட்டேன். நார்மலா நான் ஒரு நாள் சரியா தூங்கலன்னா கூட என்னோட முகத்துல பிம்பிள் வந்துடும். நார்மல் பிம்பிள் மாதிரி கூட வராது. பிம்பிள் எல்லாம் முகத்துல அதிகமா வலி ஏற்படும். அதோட ஒழுங்கா தூங்காதால முகம் ஃபுல்லா வீங்கிடும். அதனாலதான் டியூஸ்டே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கொஞ்சம் கூட என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. நார்மலா நான் பேசும்போது ஓவர் சவுண்ட் எல்லாம் பேச மாட்டேன். ரொம்ப பொறுமையா தான் பேசுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா காலேஜ்ல செமினார் எடுக்கும்போது நான் பேசுறது 6 அடி தூரத்துல உள்ளவங்களுக்கு கூட கேட்காது. நான் நார்மலா பேசினேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரா வாய்ஸ் ஓவர் கிடைக்காது. அதனால நான் நார்மலா பேசுறதை விட கொஞ்சம் குரலை உயர்த்தி தான் பேசுற மாதிரி இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோட கிளிப்ஸ் மொத்தமா சேர்த்தோம்னா 5 GB இல்லைன்னா அதுக்கும் மேல ஸ்பேஸ் பிடிக்கும். நான் ரெக்கார்ட் பண்ற ஆடியோ ஃபைலோட லிஸ்ட்டை கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 1500க்கு மேல இருக்கும். என்னதான் பர்ஃபெக்டா ஆடியோ கொடுக்க ட்ரை பண்ணாலும் சொதப்பல்ன்றது கொஞ்சமா வரதான் செய்யும். நார்மலா பேசுறதை விட கொஞ்சம் ஹை பிச்சில் பேச ட்ரை பண்றதால த்ரோட்ல பெயின் அதிகமாயிடும். ஸோ நான் ஒரு எபிசோட கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் திரும்ப என்னால பேசவே முடியும். ஒரு எபிசோட் முடிச்சதும் கியூரியாசிட்டியில அடுத்த எபிசோட் எனக்கு உடனே வேணும்னு நீங்க கேட்கறது நல்லாவே எனக்கு புரியுது. நார்மலா நான் ஆன்கோயிங்ல டிராமா பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு 2 எபிசோட் மட்டும் தான் விடுவாங்க. அடுத்த வாரம் வர வரைக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்கும்ன்ற கியூரியாசிட்டி மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆடியோக்கு இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறேன்னா வீடியோக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுப்பேன்னு யோசிச்சு பாருங்க. வீடியோல ஒவ்வொரு கிளிப்ஸையும் பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன காப்பிரைட் இஷ்யூ வரும். நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரிஜினலா இந்த டிராமாவை நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீலை நான் எடிட்டிங்ல கொடுக்கணும்னு நினைப்பேன். ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸையும் எடிட் பண்ணி வைக்கும் போது பார்த்து தான் வைப்பேன். சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாதுன்னு. ஒரிஜினலாவே நீங்க இந்த டிராமாவை பார்த்தீங்கன்ற ஃபீலை கொடுக்கணுன்றத தான் நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடையும் வெறும் 10 நிமிஷத்துல கூட சொல்லி முடிக்க முடியும். ஆனா அப்படி பண்ணனா ஒவ்வொரு கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு தெரியாம போயிடும். ஷார்ட்டா பார்க்கும்போது இந்த டிராமாவை நம்ம முடிச்சிட்டோன்னு பேருக்கு வேணா தோணும். ஆனா பிரீஃபா பார்க்கும்போது தான் நிறைய டீடைல்ஸை நம்மளால கேதர் பண்ண முடியும். நான் எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும்னு நினைப்பேன். அதனால என்னால சின்ன மிஸ்டேக்கு கூட ஏத்துக்க முடியாது. நான் மேக்ஸிமம் ஒரு டிராமாவை பார்த்துட்டேன்னா திரும்ப ஒரு தடவை மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். மினிமம் சில டிராமாஸை மட்டும்தான் இன்னொரு முறை பார்க்கலான்ட்டு தோணும். நான் இந்த டிராமாவை ஏற்கனவே பார்த்திருந்தாலும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்ற ஃபீலை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நேற்று ஈவினிங் இல்லைனா நைட் எப்படியாவது போட்டுணுன்ட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. அதனால என்னால் வீடியோவை ரெடி பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.